ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். நாளைய தினம் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச திருநாள். நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து குளிக்கிறது மூலயமா உங்களுக்குள்ள ஒரு முருக கடாட்சம் ஏற்பட்டு பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தைப்பூசத்தன்னைக்கு என்னென்ன பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்துக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது வருடம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் தான். அந்த வகையில் பிப்ரவரி 10ஆம் தேதி இரவு 7:12 ஆரம்பிக்கக்கூடிய பூசம் நட்சத்திரம் பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7:31 வரைக்கும் இருக்குது. ஆனால் பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7:50 பிறகு தான் பௌர்ணமி திதி பிறக்குது. அப்போ பூசமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். ஒரு சில விரத தினங்களை நம்ம திதியை கணக்கு பண்ணி எடுத்துப்போம், சில விரத தினங்களை நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி எடுத்துப்போம். தைப்பூசம் அப்படிங்கிறது நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி தான் வருது. அதனால் பூசம் நட்சத்திரம் நிறைவடையக்கூடிய பிப்ரவரி 11ஆம் தேதி தான் தைப்பூச திருநாள். அன்றைக்கு தான் எல்லா விதமான முருகன் கோவில்கள்லையும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையில் வாங்கி கொடுக்கறதும் கூடுதல் சிறப்பு. அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டோட பூஜையை சுத்தம் பண்ணி, குறிப்பாக முருகப்பெருமானோட ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வைத்து சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களால் உங்கள் கையால் என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை செய்து வைத்து முருகப்பெருமானுக்கு படைக்கலாம். ஒருவேளை செய்ய முடியலையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் உங்களால் முடிஞ்ச ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு வந்து அதை முருகப்பெருமானுக்கு இனிப்பாக படைக்கிறதும் சிறப்பு தான். ஏன்னா முருகப்பெருமான் ஒரு இனிப்பு பிரியர். நாளைய தினம் முழுவதும் முருகப்பெருமான நினைவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிக்கிட்டே முருகனோட மந்திரங்களை உச்சரிக்கிறதும் கூடுதல் சிறப்பு தான். புக்கை பார்த்து படிக்கிறீங்களோ இல்லையோ, வீட்டில் வந்து கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, முருகன் திருப்புகழ்னு சொல்லி என்னென்ன பாடல்களை ஒலிக்க விட முடியுமோ அந்த பாடல்களை ஒலிக்க விட்டு கேட்குறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க, பிஸியாக இருக்கக்கூடியவங்க உங்களோட ஓய்வு நேரங்களில் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனோட திருப்பெயரை 108 முறை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி சொல்கிறதாலையும் அந்த நேரத்தில் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை முருகப்பெருமான் செவி கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. கூடவே நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு நாள். இந்த செவ்வாய் பகவான் தான் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை காணாமல் போக வைக்கக்கூடியவர். அதே மாதிரி வீடு, நிலம், சொத்து இது சம்மந்தமான வழக்குகள் நிலுவையில் இருந்துச்சுன்னா அதுக்கு நல்லபடியான தீர்ப்பு வர்றதுக்காகவும், சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு அந்த வேலையை பாதியில் நிப்பாட்டியிருப்பாங்க, மறுபடியும் அந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை வராமல் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி சொந்த இடம், சொந்த நிலம் வாங்கணும், இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கோம், எப்படியாவது ஒரு நிலமாவது வாங்கி போடணும், ஒரு காலி கிரவுண்டாவது வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாளைய தினம் வரக்கூடிய இந்த தைப்பூச திருநாளில் செவ்வாய் பகவான் நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறதும் கூடுதல் விசேஷம். நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக செவ்வாய் பகவானுக்காக தைப்பூச திருநாளில் என்ன மாதிரியான தீபம் போடணுங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்குல்ல, இந்த பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி கலந்து குளித்தது மூலயமா பலவிதமான நல்ல விஷயங்கள் நீங்கள் பெற முடியும். தைப்பூச திருநாளில் உங்கள் குடும்பத்தில் கூடிய எல்லா நபர்களுக்கும் முருக கடாட்சம் வரும். எந்த ஒரு விரத நாளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? அந்த விரத நாளில் குளிக்கிறது தான். அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தே நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணினீங்கன்னா அந்த விரத நாள் மற்ற விரத தினங்களை விட ரொம்ப சிறப்பாக அமையும். நீங்கள் என்ன நினச்சி இந்த விரதம் இருக்கிறீங்களோ அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இந்த குளிக்கிறதுலேருந்தே உங்கள் வேண்டுதல் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு சில முக்கியமான பொருட்களை பயன்படுத்த போகிறோம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கலந்துக்க போகிறீங்கன்னா சின்னதாக ஒரு சொம்பு தண்ணீரில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து அதை பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொம்பு தண்ணீரில் சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி குழந்தைகளும் முதியவர்களும் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கட்டாயம் கிடையாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு பொதுவாகவே இயற்கையாகவே அவங்களுக்கு தெய்வ கடாட்சம் இருக்கும். முதியவர்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி யாராவது ஒரு நபரோ இல்லை எல்லாருமே கூட இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை தண்ணீரை கலந்து தலைக்கு குளிச்சுடுங்க. அதில் முதல் பொருள், முக்கியமான பொருள் ஒரே ஒரு சந்தன வில்லை. முருகப்பெருமானுக்கு பிடிச்ச பொருட்கள், உகந்த பொருட்கள் நிறைய இருக்குது. அதில் முதல் முக்கியமான பொருள் வந்து சந்தனம். முருகப்பெருமான் ஒரு சந்தன பிரியர். அவருக்கு சந்தன அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும். என்ன வேண்டுதல் கேட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரம் 48 நாட்களோடு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் ஒரே ஒரு வில்லை, சந்தன வில்லை,
சந்தனம் வெள்ளையாக தான் இல்லை, பவுடராக இருக்குது, பொடியாக இருக்குன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தப்பில்லை. அடுத்ததாக ஒரு 6 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை போக்கக்கூடிய பரிகார முறைகளில் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி நெகட்டிவிட்டி, கெட்ட விஷயங்கள், துர்சக்திகள் இது எல்லாத்தையும் தூரமாக விரட்டி அடிக்கக்கூடியதும் இந்த மிளகு தான். அதனால் 6 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கணும். 6 அப்படிங்கிற எண் முருகப்பெருமானுக்கு உகந்தது. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6, முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள் 6. இப்படி 6ன்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் முருகனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அடுத்ததாக வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகள்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தாலே அவங்க நிறைய கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியை சேர்த்துக்கலாம். அதாவது வெட்டிவேரோட வாசம் இருக்குல்ல, இந்த வெட்டிவேர் வாசத்துக்கு தெய்வீக எண்ணங்கள் அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. குறிப்பாக விநாயகர் மாதிரியோ முருகர் மாதிரியோ சிலைகளுக்கு அபிஷேகங்கள் செய்யும்போது வெறும் தண்ணீர் அந்த வெட்டிவேரை போட்டு வைப்பாங்க. அந்த வெறும் தண்ணீர் வெட்டிவேரை போடும்போது ஒரு வாசனை திரவியமாக மாறிடும். அந்த தண்ணீரை எடுத்து சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஒரு தூய்மை உருவாகும். அந்த தூய்மையை உருவாக்குறதுக்கான ஒரு உருவம் தான் இந்த வெட்டிவேர். அதனால் ஒரே ஒரு துண்டு வெட்டிவேர் சேர்த்துக்கோங்க. இது கூட முடிஞ்சால் இந்த ரோஸ் வாட்டர் பன்னீர் இருக்குல்ல, அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறது, அது தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். ஆனால் முக்கியமான பொருட்கள் சந்தன வில்லை, மிளகு, அப்புறம் வெட்டிவேர். இந்த 3 பொருட்களையும் இப்போ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தண்ணீரில் போட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுடுங்க. இல்லை குடும்பத்தினுடைய எல்லா நபர்களுக்கும் சேர்த்து ஒரே மாதிரி தயார் செய்யணும்னா சின்ன சொம்பில் தண்ணீரில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சொம்பு தண்ணீர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சாசத்தை கலந்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். குளிக்கும்போது கிழக்கு முகம் பார்த்து, அதாவது சூரிய உதயம் உங்கள் வீட்டில் எந்த பக்கம் ஆரம்பிக்குமோ அந்த கிழக்கு திசையை பார்த்து உட்கார்ந்து ஓம் சரவண பவன் சொல்லிக்கிட்டே தலையை தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. குளித்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். மற்ற விரதங்கள் மாதிரி இல்லாமல் இந்த ஒரு விரத தினம் புதுசாக பிறந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும், ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. அதுக்கப்புறமா இந்த விரத நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையும் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல், அதேமாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடாக இருக்கட்டும், அதை எந்த விதமான இடைஞ்சலோ இல்லை தாமதமோ ஏற்படாமல் நல்லபடியாக நடந்து முடியும். அதனால் குடிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருட்களை கலந்து மறக்காமல் குளிச்சுடுங்க. குளிக்கிற தண்ணீரில் என்ன வித்தியாசம் வந்துட போகுது? அதே பொருட்கள் போட்டு கலந்து குளிக்க போகிறோம், அதே தண்ணீர் தானேங்கிற கேள்வி வரும். ஆனால் இது மூலயமா உங்களுக்கு ஒரு மாற்றுதல் ஏற்படுது. உங்களை சுற்றியும் உங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் விரட்டி அடிக்கப்படுதுன்னா அது எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் அதிபதியாக இருக்க போகிறீங்க. அது மூலியமாக இப்போ நல்ல விஷயங்கள் நடந்து கெடுதல்களாக விலகி நல்லது மட்டுமே சேரப்போதுனாலும் அதை நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் தாராளமாக தெய்வ நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்கும் வீண் போகாது, பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். குளித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொம்பு தண்ணீரில் போட்டு தயார் செய்தாலும் சரி, இல்லை நீங்கள் குளிக்கக்கூடிய டப்பில் அந்த பொருட்களை கலந்து குளித்தாலும் சரி, குளித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பொருட்களை அப்படியே எடுத்து அப்புறப்படுத்தி செடி கொடிகளில் கால்பாட இடத்துல போட்டுருங்க. சந்தனம் மட்டும் கரைஞ்சிருக்கும், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு பக்கம் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது தானத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். வடலூரில் வள்ளலார் சபையில் நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு உணவு அப்படிங்கிறது பற்றாக்குறை இல்லாமல் வாரி வழங்குவாங்க. அந்த பலனை நீங்கள் பெறணும்னா நாளைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இல்லை உணவுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுங்க. தைப்பூச திருநாள் அன்னைக்கு அன்னதானம் செய்யறதும் ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலனை ஏற்படுத்தும், மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.